வீட்டில் ஒரு சந்தோஷமான தருணத்துக்காக ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே காத்திருந்தோம். ஸோ இன்றைக்கி காலையில் ஃபஜர் தொழுதுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம். ஒரு 5:30 மணிக்கிட்ட அப்படியே ரொம்ப அமைதியாக ரம்யமாக தெரு இருக்குது. ஸோ காலையில் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு 5:30 மணிக்கு தொழுதுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். காலைல ஃபஜர் தொழுகிறதுக்கு ஆட்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பால் கடை எல்லாமே காலையிலே ஓப்பன் ஆகிடுச்சு. வீட்டில் எங்கள் சித்தி மாமி எல்லாருமே ரெடி ஆகிட்டோம் காலையில் போகிறதுக்கு. ஸோ காலையிலே காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா குழந்தைய பார்க்குறது அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம்தான். ஸோ எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் தான் கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ ஊரில் போயிருக்கும்போது இந்த முறை நிறைய விசேஷம் அப்படின்னு சொன்னேன். கல்யாணம், அப்புறம் பேறுகாலம் எல்லாமே இருந்துச்சு. காயல்பட்டினத்துலேருந்து ரத்னபுரி ஒரு 5 நிமிஷம் தூரம்தான் இருக்கும், அதாவது எங்கள் தெருவுலேருந்து போகிறதுக்கு. ஸோ இப்போது காயல்பட்டினமே காலையில் ரம்யமாக அமைதியாக இருக்குது. ரசாக் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ரொம்ப ஒரு கைராசியான டாக்டர் அப்படின்ற பேர் பெற்றவங்க. ஸோ இங்கே வந்து நம்ம 24 ஹவர்ஸும் டெலிவரி அப்புறம் எல்லாமே பார்ப்பாங்க. என்னுடைய ஃபஸ்ட்டு டெலிவரியும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டல் தான் போவோம். காலையில் 5:30 மணிக்கு அவளை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாளே அவள் வந்து ஸ்டே பண்ணிட்டா. ஸோ காலையில் ஒரு 6:30 மணிக்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவளை பார்க்குறதுக்காக நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். குழந்தைங்களும் ஏஞ்சாச்சு. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, என்ன குழந்தையாக இருக்கோ, குழந்தை வரப்போகுது, அது ஒரு சந்தோஷம், அது மறக்கவே முடியாது. எல்லாரையும் விட குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உள்ளே போய் ஆப்ரேஷன் தேட்டர் எந்த இடம் அப்படின்றத கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு ஓடியே வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்திருக்கீங்கல்லாம் சார்? காலை தலையெல்லாம் சீவிட்டாள் லேடி அழகா. அண்ணா யூடியூப்ல போடுறதுக்கு. எஸ் சொல்லு அண்ணா. நைட்டு தூங்குனியா? கொசு கடிச்சிச்சா? அப்படியா? எல்லாம் விளாண்டல. ரோட்லயே விளாண்டியோ? பக்கத்துல ஆள்லாம் இருக்கா? எத்தனை பேபி இருக்கு இப்போ? எத்தனை பேபி வந்திருக்கு இங்க ஹாஸ்பிட்டல்? ஒரு பேபி தான் இருக்குதா? இப்போ கொஞ்சம் நல்லா வெடிஞ்சு வந்திருக்கு. அது நடுவில் தோட்டம் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. காலையிலேயே பருப்பு வடை ரொம்ப ஃபேமஸ்ங்க காயல்பட்டினத்தில். அப்புறம் குழந்தைக்கான ட்ரெஸ்ஸை மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் முன்னாடியே நாங்கள் என்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தைக்கு தேவையான பறவை சட்டை, இப்போ வீட்டிலையே இந்த மாதிரி அரபு எழுத்தெல்லாம் போட்டு அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லா, சுபஹானல்லா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணி குழந்தைங்களுக்கு போடுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி குழந்தை பிறந்த உடனே சாக்லேட் கொடுக்குறதுக்கு சாக்லேட் எல்லாமே வாங்கி எடுத்து வச்சாச்சு. அவளை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா என்ன ஹெல்ப்புக்கு வந்தியா? உட்காந்து யூடியூப் பார்க்க வந்தியா? ஓடியா சீக்கிரம், டெலிவரிக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் வா எல்லாம் மேலே போவோம். காலையில் டைம்ன்றதுனால ஹாஸ்பிட்டல் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு டெலிவரி, இன்னொருத்தவங்க பெயினாக வந்திருந்தாங்க. நார்மல் பெயின் தான் அப்படின்ட்டு நல்ல வலி வந்ததுக்கப்புறம் அனுப்ப சொல்லிட்டாங்க. வாசலில் நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ பிள்ளைங்களோட டைம் பாஸ் ஆணுச்சு. டாக்டர் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மெல்லாம் 5:30க்கே வந்துட்டோம். ஸோ அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டாக்டர்ஸு நர்ஸு எல்லாமே உள்ளே இருக்காங்க. இப்போது அனஸ்தீசியன் நாங்கள் பொம்பளை பிள்ளையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சின்னு சொன்ன ஒன்றுமே ரொம்பவே சந்தோஷம். அல்ஹம்துலில்லா.
இது விளாட்டா? ஸோ வெளியில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததோட குழந்தைய கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்குமே சாக்லேட்டை பகிர்ந்துட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே ஒரு சிறப்பான தருணம் அப்படின்றது. இந்த முறை ஊருக்கு போயிருக்கும்போது நிறைய விசேஷங்கள். இது அந்த காலத்து, அதாவது அந்த காலம்னு கிடையாது, எங்கள் காலத்து 80, 90 உள்ள மிட்டாய் ஐட்டம்ஸு. இந்த நம்ம சுற்றி சுற்றி விளாடுவோம் பாருங்கள். உன் சுத்த தெரியுதா தெரியலையா? இவ சுத்துற மாதிரி சுத்த தெரியலையே. நிறைய எத்தனை மணி வச்சுக்கிற? எங்கேயிருந்து வாங்கிட்டு வந்தியோ இதெல்லாம்? சாக்லேட் லைட் ப்ளூ கலரு, பிங்க் கலரு அதெல்லாம் வச்சுப்பாங்க. கலர் சேர்க்கல போல இருக்கு. காமி எப்படி ஓபன் பண்ணோம்? ஓபன் பண்ணு. நல்லா இருக்காங்களா? சரி. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு குழந்தைய நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட ப்ராசஸிங்கும் முடிஞ்சிருச்சு. இவங்க தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர், கைராசியான குடும்ப டாக்டர். எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்பவே பழக்கமானவங்க. ஹாஸ்பிட்டலில் காலையிலேயே ஒரு அக்கா வந்து சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. அங்கே இட்லி சட்னி சூப்பராக இருந்துச்சு. சிசேரியன்றதுனால பேபியை உடனே கொடுத்துட்டாங்க. மதரை வந்து ஒரு நாள் அவங்களோட கேரில் வச்சுட்டு மறுநாள் தான் ரூமுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஹாஸ்பிட்டல் நல்ல க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு 9:30 10 மணி ஆயிடுச்சு. காலையில் வந்தோம். இப்போ வீட்டுக்கு போகணும். ஏன்னா வீட்டில் கல்யாண வேலையும் இருக்குது. இதுதான் நம்ம காயல்பட்டினத்தோட நுழைவு வாயில். புது பஸ் ஸ்டாண்டும் இங்கே தான் இருக்குது. ஸோ இது வழியாக தான் நம்ம ஊருக்குள்ளே போகணும். பெரியவங்கள்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றதுனால பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. காலையில் 9 மணிக்கெல்லாம் எங்கள் தெரு வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். 7:30லேருந்து 9:30 10 மணி வரைக்கும் நல்ல ரஷ்ஷாக இருக்கும். அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. நைட்டு குழந்தைய பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டேன். குழந்தைய காலையிலே வந்து தொடச்சிட்டு மருந்து கொடுத்துட்டு அது காலையிலே 5:30 6:30 மணிலேருந்து டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடும். சிசேரியன்றதுனால ஒரு 3 நாளுக்கு அவங்க வந்து ஊசி போட்டுட்டு போனாங்க. இப்போ பெண் குழந்தை அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ மறுநாள் எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் செம்ம மழை. அன்றைக்கி தான் கல்யாணம் எங்கள் அக்கா வீட்டில். காலையில் தான் கல்யாணம். ஒரு 3-4:30 மணிக்கு மழை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு 7:30 8 மணி வரைக்கும் செம்ம மழையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் கல்யாண நேரத்தில் மழையெல்லாம் நின்று நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டலில் சிசேரியன்றதுனால 5 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. 7 நாளுக்கு அப்புறம் 7ஆவது நாள் வந்து நம்ம அக்கிக்கா கொடுக்கணும். குழந்தைக்கு அக்கிக்கா கொடுத்துட்டு அன்றைக்கே வந்து பேரும் விட்டாங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு வரம் தான் சொல்லணும். அது இல்லாமல் நிறைய பேர் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் அவங்களுக்காகவும் நம்ம எல்லாருமே வேண்டிப்போம். அதுபோல் டெலிவரிக்கு போகக்கூடியவங்க குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அந்த டைமில் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து கபுலாகும். ஸோ அந்த டைமில் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்ட்டு துவா செஞ்சிங்க. பேர் விடுற ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப ஆடம்பரமாலாம் பண்ண மாட்டோம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் உள்ளவங்க அப்பா வாப்பா பிள்ளையோட அப்பா அம்மா அவங்க
பாட்டி தாத்தா இந்த ஃபேமிலிக்குள்ளே மட்டும்தான் வச்சு குழந்தைக்கு பேர் விடுவோம். அழகான முறையில் அமைதியான முறையில் பேரை விட்டாச்சு. அல்லாஹ் இந்த பிள்ளையோட ஹயாத்தையும் நீளமாக்கி வச்சு அவங்க தாய் தகப்பருக்கு உதவியான பிள்ளையா சாலிகான பிள்ளையாக வளரணும் அப்படின்ட்டு நம்மளும் துவா கேட்போம். வந்தவங்களுக்கு டீயும் அதே மாதிரி கேக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக தான் காயல்பட்டினத்தில், அதாவது எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பேர் விடுறது மற்ற ஃபங்க்ஷன் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.